அதாவது இந்த நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, பெருசா அந்த நட்சத்திரத்த பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயரே வந்து உங்களுக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் ஆஞ்சநேயர். மிக பலமுடையவர்கள். அப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும், ஒரு அதிர்ஷ்டத்தையும், தன்னம்பிக்கையும், முயற்சியில் வெற்றியும் குடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆஞ்சநேயர் குடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப உங்களுக்கு அடுத்ததாக தலவிருட்சம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மராமரம். மராமரங்கிறது இது வந்து ஒரு காற்றோட வேகத்தையே குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். எவ்வளவு காற்று வந்தாலும் இந்த காற்றெல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். இந்த மரம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இது வந்து பலவீனம் அல்ல. எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த மரம் வந்து நமக்கு வரக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு. அப்ப இறந்த கால கருமாவை சொல்லக்கூடியது மரங்களாகும். அப்ப இந்த மரம் இவங்களுக்கு வந்து மராமரங்கிறது வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரக்காரங்க இந்த மரத்தை வாங்கி கொடுப்பதோ, இந்த மரத்தை நடுவதோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு கர்மா நிலைய வந்து நீங்க வந்து ஒரு தீர்க்க